Hello students, welcome to Hiba Max. Exercise 3.14 9th standard Max la first question பார்க்கலாமா? The sum of a two-digit number and the number formed by interchanging the digit is 110. அதாவது sum of two-digit numberனா இப்போ நம்ம நம்பர் x and yன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா the number formed by interchangingனா இது ஒன்ஸ் இது டென்ஸுனா ஒன்ஸில் இருக்கிறது டென்ஸுக்கு போயிடணும், டென்ஸில் இருக்கிறது ஒன்ஸுக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 110 கிடைக்குமா. இஃப் 10 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட் நம்பர், அப்போ இந்த நம்பர்லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணும். த நியூ நம்பர் இஸ் 4 more than 4 ப்ளஸ் பண்ணும் and 5 times the sum of the digits. 5 timesனா 5 into அர்த்தம், sum of the digit na x plus y அப்படின்னு அர்த்தம் of the first number. Find the first number. இந்த x y என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா. இதில் ரெண்டு equation ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு sum of two digit and number formed by interchanging வச்சுட்டு ஒன்று, அடுத்து 10 subtracted, இன்னொன்று 4 more than 5 times of the sum of the digits. இதுலேயுமே பாருங்கள் 4 plus 5 into x plus y அந்த மாதிரி வரும். ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓர் ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களை மாற்றுவதால் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் 110 கிடைக்கும். கொடுக்கப்பட்ட அந்த ஈரிலக்க எண்ணிலிருந்து 10ஐ கழித்தால் அது கொடுக்கப்பட்டுள்ள ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூட்டுதலின் 5 மடங்கை விட 4 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷனில் கொடுத்துருக்கதை நான் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். லெட் த டூ டிஜிட் நம்பர் பி எக்ஸ் ஒய், இதை நான் கொஷனில் எழுதி காமிச்சேன். ஸோ அதோட பிளேஸ் வேல்யூ எப்படி இருக்கும், இட்ஸ் பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ் டென்ஸ் இருக்கிறத இன்டூ 10 எழுதிக்கணும், அவ்வளோதான். அப்போனா 5னா 50 ப்ளஸ் 4 54 அந்த மாதிரி கிடைக்கும். ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ் நம்பர் வில் பி, இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன சொன்னேன், ஒன்ஸில் இருக்கிறது டென்ஸில் போயிடணும், டென்ஸில் இருக்கிறது ஒன்ஸில் வந்துடும் இல்லையா. இட்ஸ் பிளேஸ் வேல்யூ இப்போ எப்படி இருக்கும், 10y ப்ளஸ் எக்ஸ் மாறிடுச்சு இல்லையா. அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கணுமா, 110 கிடைக்கணுமா. இதெல்லாமே கொஷின்லேயே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 10x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110. கரெக்டாக. இப்போது 10x ப்ளஸ் எக்ஸ் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தமா, அது மாதிரி இங்கேயும் எழுதிக்கலாம். ஸோ 10 + 1 11x, 10 + 1 11y, தட் இஸ் ஈக்குவல் டு 110. ஸோ 11 இது 110 மூணுமே பாருங்களேன் 11 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ண. டிவைட் பண்ணிடணும். 11 1 time, 11 1 time, 11 10 times, அதனால் 10 எழுதியிருக்கேன். இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, given when 10 subtracted from the first number equals 4 more than 5 times of sum of the number. எழுதியிருக்கேன் பாருங்கள் 4 more than, ஸோ 4 plus 5 times of sum of the number அப்போ x plus y. ஸோ given நம்பர்லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணுமா, நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன 10x plus y, xyன்னு எழுதக்கூடாது, பிளேஸ் வேல்யூ தான் எழுதணும். 10x plus y, அதிலிருந்து 10 மைனஸ் பண்ணால் எனக்கு 5 times of sum of the number ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும் இல்லையா. அடுத்த லைனில் இந்த 5ஐ இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறேன் சரிங்களா. இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும், 10x ப்ளஸ் ஒய் மைனஸ் 10 அப்படியே இருக்கட்டும். 5 into x 5x ப்ளஸ் 5 into y 5y ப்ளஸ் 4. ஸோ இப்போ x and y இந்த சைட் கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் 10 அந்த சைட், ஏன்னா நம்பரில் ஒரு சைட் கொண்டு போயிடணுமா. ப்ளஸ் 10 ப்ளஸ் 5x இன்சைட் வந்தால் மைனஸ் 5x ஆகிடும். ப்ளஸ் y இந்த சைடு ப்ளஸ் 5y இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் 5y, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 அந்த சைட் போனால் ப்ளஸ் 10 இல்லையா, அண்ட் ப்ளஸ் 4 அப்படியே இருக்கட்டும். ஸோ ப்ளஸ் 10x மைனஸ் 5x, ஸோ 5x ப்ளஸ் y மைனஸ் 5y, மைனஸ் பெரிய நம்பருக்கு இருக்குது அப்போ மைனஸ் பண்ணணும். 5லேருந்து 1 சால்வ் ஆகிடுச்சுன்னா 4y, தட் இஸ் ஈக்குவல் டு 10 + 4 14. இது நம்மளோட செகண்ட் இக்குவேஷன். இப்போ நமக்கு எத்தனை இக்குவேஷன், ரெண்டு இக்குவேஷன். ஒன்று x + y = 10, இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் 5x - 4y = 14. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே 5x இருக்குது, இங்கே வெறும் x மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 நான் இன்ட்டு 5 செஞ்சால் தான் என்னால் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அடுத்த லைனில் அதுதான் செய்ய போகிறேன்.
ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 5 into x 5x, 5 into y 5y equal to 5 into 10 50. சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சுமே நான் பண்ணலை, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்கள் 5x இருக்குது, இங்கேயும் 5x இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? இல்லை இல்லையா? ஏன்னா சைன்ஸ் நம்ம இன்னும் மாற்றவே இல்லை. இந்த ப்ளஸ்ன்னு இருந்தால் 5 + 5 10ன்னு ஆகிடும். இதே மைனஸ்ன்னு இருந்தால் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். அப்போது இந்த செகண்ட் லைனில் இருக்க எல்லாத்தையுமே மாற்றணும். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடணும், ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லைனை மாற்றாதீங்க, செகண்ட் லைனை மட்டும் மாற்றினாலே போதும். 5x - 5x கேன்சல் பண்ணிடலாம். 5 + 4 அப்போ என்ன வரும்? 9y இல்லைங்களா? 5 ப்ளஸ் மாறிடுச்சு, 5 + 4 9y is equal to 50லேருந்து 14 மைனஸ் பண்ணும். இது 10, இது 4. 10 - 4 6, 4 - 1 is 3. ஸோ 36. y is equal to 36 divided by 9 and y is equal to 4. 9 4s are 36 இல்லையா? இப்போ y வேல்யூ 4 கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு xோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் y is equal to 4 in equation 1 இல்லையா? equation 1 என்னது? x plus y is equal to 10. ஓகேவா? y இருக்கிற இடத்துல நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் இல்லையா? ஸோ x plus yக்கு பதிலாக 4 that is equal to 10. x அப்படியே இருக்கட்டும், 10 எழுதிட்டு ப்ளஸ் 4 அன்சைட் போனால் என்ன ஆகிடும்? -4. வெரி குட். ஸோ 10 - 4 is 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 4. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ த ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் xy இல்லையா? x இடத்துல 6, y இடத்துல 4. ஆக்சுவலாக எப்படின்னா 10 into x plus y, 10 into 6 plus yக்கு பதிலாக 4. 10 6 are 60 plus 4 ஆன்சர் 64. பார்த்தீங்களா? 6 4 64. சரிங்களா? இவ்வளோ தான் சம். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். The sum of the numerator and denominator of a fraction is 12. If the denominator is increased by 3, the fraction becomes 1/2. Find the fraction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் x by yன்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த நியூமரேட்டர் டினாமினேட்டர், மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். சம் ஆஃப்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 12 கிடைக்குமா? அதாவது x plus y பண்ணால் 12 கிடைக்குமா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3, இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் 3, அப்போது y plus 3, the fraction becomes 1/2. y plus 3 பண்ணால் ஃப்ராக்ஷன் 1/2 ஆகிடுமா? ஸோ ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கொஸ்டின். ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் 12, அப்பின்னத்தின் பகுதியுடன் 3ஐ கூட்டினால் அதன் மதிப்பு 1/2 ஆகும் எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் த ஃப்ராக்ஷன் பி x by y எழுதியிருக்கேன். நான் ஃப்ராக்ஷன் வந்து x by yன்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டினாமினேட்டர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க? சம் இஸ் ஈக்குவல் டு 12 இல்லைங்களா? சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன சொல்லியிருந்தாங்க? 12ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சம் ஈக்குவல் டு 12னா x plus yயை நான் 12ன்னு எடுத்துக்கணும். இது என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த கண்டிஷன் என்ன சொன்னாங்க? டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3, இட் பிகம்ஸ் 1/2 அப்படி சொல்லிடுறாங்க இல்லையா? ஸோ டினாமினேட்டர் வந்து நான் 3ஆல் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/2. கரெக்டாக? ஸோ இதுதானே நம்மளோட கொஸ்டின். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, கீழே இருக்கிற 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஆரோ மார்க் பண்ண போட்டுக்கலாம். இந்த y plus 3 இந்த சைட் கொண்டு போயிடுறேன். சரிங்களா? ஸோ கீழே இருக்கிற 2 அன்சைட் போனால் 2x தட் இஸ் ஈக்குவல் டு y plus 3 அன்சைட் போனால் y plus 3, ஏன்னா 1 டைம் தானே, y plus 3 into 1 y plus 3. ஸோ y இன்சைட் கொண்டு வந்துடலாம், ஏன்னா நம்பர் மட்டும் தான் இந்த சைடு இருக்கணும். 2x minus y is equal to 3 that is equal to 2. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. டேரெக்டாக எலிமினேஷன் மெத்தடே பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் நான் y தான் இப்போ சூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, ஒரு டேர்ம் மைனஸில் இருக்குது, அண்ட் ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை. அப்போ இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 அப்படின்னு அர்த்தம் இல்லையா? 2 plus 1 3, 3x is equal to 12 plus 3 is 15. So x is equal to 15 divided by 3. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3ஐ நான் டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். ஸோ x is equal to 3 டேபிளில் 15 எப்போ வரும்னா 5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ எக்ஸோட வேல்யூ 5 வச்சுட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் ஈக்குவேஷன் 1ல். சரிங்களா? ஈக்குவேஷன் 1 என்னது? x + y = 12. எக்ஸுக்கு பதிலாக 5, y கண்டுபிடிக்கணும், that is equal to 12. ப்ளஸ் 5 ஈக்குவல் டு அதர் சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ y is equal to 12 minus 5. y equal to 12 minus 5 is 7. ஸோ yயோட ஆன்சர் என்ன? 7. அப்போ நம்ம ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும்? 5/7 இல்லைங்களா? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். ABCD is a cyclic quadrilateral such that angle A வந்து 4y plus 20 degree, angle B வந்து 3y minus 5 degree, angle C வந்து 4x degree and angle D வந்து 7x plus 5 degree. Find the 4 angles. இந்த 4 ஆங்கிளுமே என்னன்னு நான் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு x என்ன y என்னன்னு தெரிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே கொஸ்டினை பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. ABCD என்ற வட்ட நாற்கரத்தில் ஆங்கிள் A வந்து 4y + 20 டிகிரி, ஆங்கிள் B வந்து 3y - 5 டிகிரி, ஆங்கிள் C வந்து 4x டிகிரி அண்ட் ஆங்கிள் D வந்து 7x + 5 டிகிரி எனில் 4 கோணங்களையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலோட ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். சைக்ளிக் குவாட்ரிலேட்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா, சம் ஆஃப் 4 angles is 360 டிகிரி. 4 ஆங்கிளையும் ஆட் பண்ண எனக்கு 360 டிகிரி கிடைக்கணும். இன்னொன்று சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரியாக இருக்கணும். அதாவது இது ஒரு குவாட்ரிலேட்டரல்னு வைங்களேன். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ABCD இருக்குன்னா A and C வந்து ஆப்போசிட், B and D வந்து ஆப்போசிட். இந்த 2 டிகிரியும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 180 டிகிரி கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ்னால் நான் முதல்ல A + C எடுத்துக்கணும், B + D அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ A + Cயோட வேல்யூ எழுதியிருக்கேன். ஏவோட வேல்யூ என்னென்னா 4y + 20 அண்ட் சியோட வேல்யூ என்ன 4x, that is equal to 180 டிகிரி. அடுத்த ஸ்டெப்பில் x and y மட்டும் இருக்கட்டும். இந்த +20 என்ன பண்ணிடலாம்? ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாமா? அப்போ மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ 4x + 4y is equal to 180 டிகிரி மைனஸ் அந்த 20 டிகிரி இந்த சைடு வந்துருச்சு பார்த்தீங்களா? 20 டிகிரி. இப்போது 180லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 0, 8 - 2, 6, 160 டிகிரி. ஸோ 4x + 4y is equal to 160 டிகிரி இல்லையா? இப்போ எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 4ஆல் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணலாம். 4 1s are 4, 4 1s are 4 equal to 4 4s are 16 இல்லையா? ஸோ 4 எழுதிட்டு அந்த 0 அப்படியே எழுதிடுங்க. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அடுத்த ஆப்போசிட் சைடு B and D. B and D ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி கிடைக்கும். Bயோட வேல்யூ என்னென்னா 3y - 5 ப்ளஸ் Dயோட வேல்யூ என்னென்னா 7x + 5, that is equal to 180 டிகிரி. இப்போது 3y அப்படியே இருக்கட்டும், 7x அப்படியே இருக்கட்டும், +5 - 5 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அது எழுதவே வேண்டாம். அந்த 180 டிகிரி அப்படியே எழுதிடுங்க ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். x + y is equal to 40 டிகிரி. அடுத்து எக்ஸை முன்னாடி எழுதிட்டேன். 7x + 3y is equal to 180 டிகிரி. இப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக எதுவுமே இல்லை பாருங்கள். இங்கே 7 இருக்கா, இங்கே 7 இல்லை, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். நீங்கள் 7ஆல் கூட பண்ணலாம், பட் 7 பெரிய நம்பர், அதனால் நான் எப்போவுமே சின்ன நம்பர் தான் எடுப்பேன். நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 3 1s are 3, 3 1s are 3. So 3x + 3y is equal to 3 4s are 12 and the 0 அப்படியே எழுதிடலாம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 7x + 3y is equal to 180 டிகிரி. இப்போ என்ன பண்ணும்? ப்ளஸ் இருந்தால் எல்லாத்தையும் மைனஸாக மாற்றிடலாமா? அப்போ தான் நான் கேன்சல் பண்ண முடியும். மைனஸ் 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 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம் இல்லையா? இப்போது +3 - 7, 7லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணுனா 4 ஆன்சர். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் எழுதிடலாம். இப்போ 180லேருந்து -120, 0 6 இல்லைங்களா? 1 - 1 0, அப்போ எழுதவே வேண்டாம். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, அப்போ -60. சரிங்களா? இப்போ x is equal to -60 divided by -4. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 டேபிளில் 60 எப்போ வரும்? 15 டைம்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அடுத்தது
எக்ஸோட வேல்யூ 15 வச்சுட்டு நான் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி x + y = 40, எக்ஸோட வேல்யூ 15 டிகிரி ப்ளஸ் y = 40 டிகிரி. ஸோ y = 40 டிகிரி. இந்த ப்ளஸ் 15 அன்செட் பண்ண என்ன ஆகிடும்? -15. ஸோ 40லேருந்து 15 மைனஸ் பண்ண போகிறேன். 10லேருந்து 5 போச்சுன்னா 5 and 4 3ன்னு மாறிடும். 3 - 1 is 2. ஸோ ஆன்சர் 25 டிகிரி. ஸோ எக்ஸ் இடத்துல 15 அண்ட் ஒய் இடத்துல 25. இது எல்லாமே நம்ம அந்த ஆங்கிள் ஏபிசிடி பார்த்தோம் இல்லையா, அதில் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம தனித்தனி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஏ பாருங்கள் 4y + 20 இல்லையா. ஸோ 4 × ஒய்க்கு பதிலாக 25 + 20. 4 × 25 100, இது நமக்கே தெரியும், ப்ளஸ் 20. ஸோ 100 + 20 120. இது ஏவோட வேல்யூ. இதே மாதிரி பியும் கண்டுபிடிக்கலாம். 3y - 5. 3 × ஒய்க்கு பதிலாக 25 - 5. 3 × 25 75 - 5. 75லேருந்து 5 மைனஸ் ஆனால் 70 டிகிரி. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. சியோட ஆன்சர் 4 × x. 4 × 15 டிகிரி, தட் இஸ் 60 டிகிரி. இது 0 6 0 60 டிகிரி. அடுத்தது டி. ஆங்கிள் டி வந்து 7x + 5. 7 எழுதிடுங்க, எக்ஸுக்கு பதிலாக 15 எழுதுங்க, ப்ளஸ் 5. 15 × 7. 7 5s are 35, balance 3. 7 1s are 7, 8 9 10. ஸோ 105 + 5, that is 110. இப்போ ஏபிசிடி கண்டுபிடிச்சதெல்லாம் நான் தனியாக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆங்கிள் ஏனா 120, ஆங்கிள் பினா 70 டிகிரி, ஆங்கிள் சினா 60 டிகிரி அண்ட் ஆங்கிள் டினா 110 டிகிரி. ஃபோர்த் கொஷின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஆன் செல்லிங் அ டிவி அட் 5% gain and fridge at 10% gain, a shopkeeper gains ₹2000. But if he sells a TV at 5% gain and fridge at 5% loss, he gains 1500 on the transaction. Find the actual price of the TV and fridge. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு டிவியும் ஃப்ரிட்ஜும் செல் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 5% ப்ராஃபிட்டு, 10% ப்ராஃபிட் ஆன் ஃப்ரிட்ஜு. இது ரெண்டும் பண்ணும்போது 2000 ரூபாய் கையில் நிற்குதான். அதே மாதிரி இன்னொரு வாட்டி டிவியை 5% லாபத்துக்கும் 5% லாஸுக்கும் விற்றாங்கன்னா அவங்களுக்கு 1500, அதாவது 2000லேருந்து 1500 கம்மியாக கிடைக்கிது. இப்போ வந்து டிவியோடையும் ஃப்ரிட்ஜோடையும் உண்மையான விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 5% லாபத்திற்கு, ஒரு குளிர்சாதன பெட்டியை 10% லாபத்திற்கும் விற்பதால் கடைக்காரருக்கு நிகர லாபம் ₹2000 கிடைக்கிறது. ஆனால் அவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10% லாபத்திற்கும் ஒரு குளிர்சாதன பெட்டியை 5% நட்டத்திற்கும் விற்பதால் அவரின் நிகர லாபம் ₹1500 கிடைக்கிறது எனில் தொலைக்காட்சி பெட்டி மற்றும் குளிர் சாதன பெட்டியின் சரியான விலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். லெட் த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் அ டிவி வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, அண்ட் லெட் த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிவினா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஃப்ரிட்ஜுனா ஒய்ன்னு எடுத்துக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 5% கெயின் இன் டிவி ப்ளஸ் 10% கெயின் இன் ஃப்ரிட்ஜ் இல்லையா. ஸோ பர்சன்டேஜ்னால எப்படி எழுதுவோம், டிவைடட் பை 100. 5/100 into x plus 10/100 into y, that is equal to 2000 rupees. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டுத்துலையுமே 100 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். 5மே ரெண்டுத்துலேயும் காமன். 5 1s are 5, 5 2s are 10. ஸோ 5 வெளியே எடுத்துகிட்டு x + 2y எடுத்துடுறேன், தட் இஸ் ஈக்குவல் டு 2000. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5/100 இருக்குது பார்த்தீங்களா, அது ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போனால் 100/5ன்னு மாறிடும்ல. 5/100 ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போனால் 100/5. இப்போ இதை கேன்சல் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள். x + 2y is equal to 5 டேபிளில் 5 4s are 20, இந்த 2 0 எழுதிக்கலாம். இப்போ மொத்தம் எத்தனை 0 இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 1s are 4, 4 0 எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து x + 2y is equal to 40,000. இது வெறும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மட்டும்தான். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆல்சோ கிவன் 10% gain TV and 5% loss fridge. ஸோ 10% gain TV எப்படி எழுதலாம், 10/100 into x
லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ மைனஸ் போடணும். 5y/100 is equal to 1500. ஸோ போன ஸ்டெப்பை எப்படி பண்ணோம், அதே மாதிரி தான் 100 வெளியே எடுத்துகிட்டு 5ஐயும் வெளியே எடுக்கணும். இங்கே 10xக்கு முன்னாடி இருக்க, அப்போ 2 times of x மைனஸ் 5 1s are 5, அதனால தான் இங்கே எதுவுமே எழுதலை 1னால. தட் இஸ் ஈக்குவல் டு 1500. அடுத்த லைன் என்ன பண்ணணும், 5/100 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போயிடணுமா. ஸோ 2x minus y is equal to 1500 into 100/5. சால்வ் பண்ணலாமா. 5 1 time, 5 3 time, இந்த 2 0 அப்படியே எழுதிடுங்க. ஸோ 2x minus y is equal to 3 அப்படியே எழுதிட்டு 1 2 3 4 4 0 எழுதிடுங்க. ஸோ 2x minus y is equal to 30,000. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னா x plus 2y is equal to 40,000. அடுத்தது 2x minus y is equal to 30,000. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன், ஒரே மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நான் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா y மாற்றுறேன், ஏன்னா இதில் தான் +1 -1 இருக்குது. ஸோ சைனை மாற்றவே வேணாம், அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன். x plus 2y is equal to 40,000. செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 2s are 4x minus 2 1s are 2y equal to 3 2s are 6 60,000. இதையும் மல்டிபிள் பண்ணும் இல்லையா. இப்போ பாருங்கள், ப்ளஸ் 2y minus 2y ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். 4 plus 1 is 5x, that is equal to 6 plus 4 வந்து 10. 1 2 3 4 1 2 3 4. அப்போ ஆக்சுவலாக 1 lakh இருக்கும் இல்லைங்களா. இப்போ எக்ஸ் இந்த சைடு எழுதிட்டு 1 2 3 4 5 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5ஐ டிவிஷனில் கொண்டு போயிடுறேன் சரிங்களா. இப்போ 5 டேபிளில் 10 எத்தனை வாட்டி சால்வ் ஆகும், 2 times. 5 1 time, 5 2 times, 1 2 3 4 4 0 எழுதிக்கணும் சரியா. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 20,000 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் y கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 20,000 in 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x plus 2y is equal to 40,000 இல்லையா. இல்லை எக்ஸுக்கு வேலை என்ன பண்ணுறேன், 20,000 ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் 2y is equal to 40,000. ப்ளஸ் 20,000 ஈக்குவல் டு அதர் சைட் போனால் மைனஸ் 20,000 ஆகிடும் இல்லையா. இந்த 2ஐ அப்படியே எழுதிக்கலாம். 4 minus 2 2 and 4 0 அப்படியே எழுதிடுங்க. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 20,000 கிடைக்குமா. இப்போ y அப்படியே வச்சுட்டு இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வரப்போம் சரிங்களா. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2ஐ டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். y is equal to 2 1 time 2 and 4 0 இருக்குது, 4 0 எழுதணும். அப்போ y is equal to 10,000. ஆக்சுவலாக ஒய்னா ஃப்ரிட்ஜு தானே, எக்ஸ்னா டிவி, அதை நம்ம சொல்யூஷனில் எழுதிடலாமா. ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் டிவி வந்து 20,000 அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜு வந்து 10,000 rupees. ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 5th question பார்க்கலாம். 2 numbers are in the ratio 5:6. If 8 is subtracted from each of the number, the ratio becomes 4:5. Find the number. ரொம்ப சின்ன கொஷின் தான் இல்லைங்களா. 2 நம்பர் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:6. இதிலேருந்து 8ஐ நான் வந்து சப்ராக்ட் பண்ணேன்னா, மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குன்னா 4/5, அதாவது 4:5ன்னு கிடைக்குமா. அப்போ ஆக்சுவலாக உள்ள நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் முறையே 8ஐ கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறுமெனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். லெட் த 2 numbers be xy. எப்போவுமே xy தானே எடுப்போம். ஸோ x divided by y. அப்போது என்ன கொடுத்துருந்தாங்க, 5:6ன்னு கொடுத்துருந்தாங்களா, அது 5/6ன்னு எழுதிக்கணும். இப்போ க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 6 மேலே போயிடணும், y இந்த சைடு மேலே போயிடணும். ஸோ 6x is equal to 5y, that is equal to 6x plus 5y இந்த சைடு வந்தால் minus 5y, that is equal to 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, when 8 is subtractedனு சொல்லியிருந்தாங்களா, அப்போது எக்ஸிலிருந்தும் 8 மைனஸ் பண்ணும், ஒய்யிலிருந்தும் 8 மைனஸ் பண்ணும். அப்போ என்னோடய ஆன்சர் எப்படி மாறும்னு சொன்னாங்க, 4:5, அதாவது 4/5. இப்போ 5ஐ இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், y minus 8ஐ ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம் சரியா. 5 மேலே போயிடணும், y minus 8 இந்த பக்கம் போயிடணும். இப்போ 5 இன்சைட் மல்டிபிள் பண்ணணும், அடுத்து 4ஐ இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். 5 into x 5x minus 8 5s are 40, that is equal to 4 into y 4y minus 4 8s are 32. இப்போ y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்பர் இன்சைட் கொண்டு போயிடலாம். 5x minus 4y is equal to minus 32 minus 40 இன்சைட் போனால் plus
40 இல்லையா? ஸோ 5x minus 4y is equal to 40லேருந்து 32 மைனஸ் பண்ணுங்கள், ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ரெண்டு ஈக்குவேஷன் என்னென்ன? 6x minus 5y is equal to 0, அதே மாதிரி 5x minus 4y equal to 8. ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா? ரெண்டுத்துலேயும் காமனாக ஏதாவது இருக்கா பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 6 இருக்கா? 6ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? எழுதலாமா? 5 6 are 30x minus 5 5s are 25y, 5 zeros are 0, 6 5s are 30x minus 6 4s are 24y, 6 8s are 48. சரியா? அடுத்தது டேஷ் போட்டுட்டு ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, அப்போ சைன் மாற்றணும்ல. ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இப்போது ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? நம்ம இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்லேருந்தால் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் 25 ப்ளஸ் 24, ஒரு மைனஸ் இருந்தாலும் மைனஸ் தானே பண்ணணும். 25லேருந்து 24 மைனஸ் ஆனால் வெறும் 1 தான் இருக்கும். 1y is equal to இந்த மைனஸ் 48 அப்படியே எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ், ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 48. இப்போ ஒய் வேல்யூ வச்சு எக்ஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ ஒய் வேல்யூ 48 நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 6x equal to 0, 6x minus 2, yக்கு பதில் என்ன எழுதணும்? 48. ஸோ 48 into 5, 8 5s are 40, 0 balance 4, 5 4s are 20, 20 plus 4 24. ஸோ ஆன்சர் 240. 6x minus 240 equal to 0. அப்போ minus 240 ஆன்சர் போனால் ப்ளஸ் 240 ஆகிடும் இல்லையா? ஸோ 6x is equal to plus 240. 6 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு போயிடலாம். 6 டேபிளில் 240 எத்தனை டைம் வரும்? 4 டைம்ஸ். ஏன்னா 6 4s are 24, அந்த 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ x is equal to 40. நம்ம ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ த ஃப்ராக்ஷன் இஸ் x by y, எக்ஸுக்கு பதிலாக 40, ஒய்க்கு பதிலாக 48. அண்ட் இது ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 8 டேபிளில் கேன்சல் ஆகும். 8 5s are 40, 8 6 are 48. கண்டிப்பாக இது வரைக்கும் செஞ்சுருக்கணும், ஏன்னா புக் பேக்கில் 5:6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:6. சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days, while 2 Indians and 5 Chinese can finish it in 4 days. How long would it take for 1 Indian to do it? How long would it take for 1 Chinese to do it? இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. 4 இந்தியன்ஸ் 4 சைனீஸ் ரெண்டு பேரும் சேரும் போது 3 டேஸில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 2 இந்தியன் 5 சைனீஸ் வேலை பார்க்கும்போது 4 நாள்லேயே முடிச்சிடுறாங்க. இப்போ தனித்தனியாக இந்தியன்ஸ் தனியாக வேலை பார்த்தா, சைனீஸ் தனியாக வேலை பார்த்தா, அதுவும் ஒருத்தர் மட்டும் வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 4 இந்தியர்கள் மற்றும் 4 சீனர்கள் சேர்ந்து 3 நாள்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள். 2 இந்தியர்கள் மற்றும் 5 சீனர்கள் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் அப்பணியை தனியாக ஒரு இந்தியர் எத்தனை நாள்களில் செய்வார்? ஒரு சீனர் தனியாக எத்தனை நாள்களில் செய்வார்? இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். லெட் ஃபார் 1 இண்டியன் த ரேட் ஆஃப் ஒர்க்கிங் பி 1/x. அதே மாதிரி லெட் ஃபார் 1 சைனீஸ் த ரேட் ஆஃப் ஒர்க்கிங் பி 1/y. ஸோ இந்தியன்னா எக்ஸ், சைனீஸ்னால் ஒய். இப்போது 4 இந்தியன் ப்ளஸ் 4 சைனீஸ் எத்தனை நாளில் முடித்தாங்க? 3 நாள். அப்போ 1/3ன்னு எழுதிக்கணும். அடுத்தது 2 இந்தியன் 5 சைனீஸ் சேர்ந்து 1/4 4 டேஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஆனால் இது இப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதில் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். 1/x ஏன்னு எடுத்துக்கிறேன், 1/y பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 4a ப்ளஸ் 4b is equal to 1/3ன்னு மாறும். சரியா? அதே மாதிரி 2a ப்ளஸ் 5b is equal to 1/4ன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயும் காமனாக ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 4 ஆகிடுமா? அப்போ ஏவை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதான் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ணுறேன். 2 2s are 4a ப்ளஸ் 2 5s are 10b ஈக்குவல் டு 2 1s are 2, கீழே இருக்க 4 அப்படியே எழுதிடலாம். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். 2 1 டைம் 2 2 டைம். சரிங்களா? இப்போ 1/3 1/2 தான் இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸாக மாற்றிடலாம்.
இதையும் மைனஸாக மாற்றிடலாம், இதுவும் மைனஸாக மாற்றிடலாம். இதை ரெண்டு என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா? 4 - 10b, அப்போ மைனஸ் 6b, தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/2. ஸோ மைனஸ் 6b இஸ் ஈக்குவல் டு, இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். 2 1s are 2 மைனஸ் 3 1s are 3, 3 2s are 6. ஸோ மைனஸ் 6b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/6. 3 - 2 1 தானே, பெரிய நம்மளுக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 1/6. அடுத்த லைனில் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/6 இன்ட்டு மைனஸ் 1/6. எப்படி எழுதுறேன்னா, மல்டிப்ளிகேஷனில் 6 இருந்தால் இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், டிவிஷனில் வந்துருமா, அதனால தான் 1/6ன்னு எழுதுகிறேன். இப்போ டேரெக்டாக 4 இருந்ததுன்னா 4/6ன்னு எழுதலாம். பட் நமக்கு ஆல்ரெடி 1/6ன்னு தான் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்டு 1/6ன்னு எழுதுகிறோம், ஏன்னா கீழே வரணும் அதனால். ஸோ b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/6 இன்ட்டு 6 36. அப்போது bன்றது என்ன, 1/y இஸ் ஈக்குவல் டு b, கரெக்டாக? அப்போது y இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 36 டேஸ். ஸோ ஒரு சைனீஸ் வந்து 36 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போது b ஈக்குவல் டு 1/36 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சப்ஸ்டியூட் b இஸ் ஈக்குவல் டு 1/36 இன் ஈக்குவேஷன் 1. 4a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 1/3. இப்போ 4a எப்படியே இருக்கட்டும், 4bக்கு பதிலாக 1/36ன்னு நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. 4 டேபிளில் 36 சால்வ் ஆகும் இல்லையா, 9 டைம்ஸ். 4 1 டைம், 4 9 டைம்ஸ். ஸோ 4a ப்ளஸ் 1/9 இஸ் ஈக்குவல் டு 1/3. இப்போ ப்ளஸ் 9 ஆன்சர் கொண்டு போயிடலாம் இல்லையா. 4a இஸ் ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/9. இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. எப்படி எல்சிஎம் எடுக்கிறது, இன்ட்டு 3 பண்ணாலே 3 3s are 9 ஆகிடும். இங்கேயும் இன்ட்டு 3. ஸோ அங்கே ஆன்சர் எப்படி இருக்கும், 3 மைனஸ் 1/9. புரியுதா? 3 1s are 3 மைனஸ் 1, கீழே ரெண்டுமே 9, அப்போ ஒரு 9 எழுதுனா போதும் இல்லையா. 4a இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 இஸ் 2/9. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 டிவிஷனில் கொண்டு வரலாமா. a இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 9 இன்ட்டு 4. டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம். இப்போ 2 1 டைம், 2 2 டைம்ஸ். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 1/9 2s are எவ்வளோ, 18. இப்போ a வந்து 1/18னா a இஸ் ஈக்குவல் டு 1/xன்னு தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்க 18 அப்படியே எழுதிட்டு டேஸ்ன்னு எழுதிடுங்க, சரிங்களா. இப்போ சொல்யூஷனில் x என்ன y என்னன்னு எழுதலாம். x வந்து இந்தியன் தானே எடுத்தோம். ஸோ x வந்து 18 டேஸ். அப்போது சொல்யூஷனில் எழுதலாம். எக்ஸ்னா 18 டேஸ் அண்ட் y வந்து 36 டேஸ் இல்லைங்களா. ஸோ 1 Indian கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 18 டேஸ் அண்ட் 1 Chinese கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 36 டேஸ். எல்லாருக்குமே 3.14 அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.